जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसारभक्षितम् उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं महागणपति துணை கொண்டு இஷ்டதேவதா குலதேவதா துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்ம வார ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் புதிய கதை கொண்டு வரும் என்று சொல்லலாம். சில வாரங்கள் நம்மளை சோதிக்கும், சில வாரம் நம்மளை உயர்த்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் சில வாரங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 12 ராசிகளுக்கான சவால் சோதனை எல்லாம் கலந்த ஒரு ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை, தொழில், குடும்பம், காதல், திருமணம், விவாகரத்து, சொத்து, வழக்கு எது இருந்தாலும் இந்த வார கிரகநிலை உங்களுக்கு மறுபிறவி போல புதிய வாய்ப்பை தரக்கூடியதாக சில விஷயம் அமையும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு தவறினால் நல்ல நேரம் கூட சற்று தாமதமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களோட இந்த வாரம் உங்கள் விதியை வெளிச்சம் போடும் ராசி பலன்களை சொல்லுகிறேன். மனம் திறந்து கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மற்றும் ரகசியம் இதில் ஒளிந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். இன்றைய வார ராசி பலனில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்லாம், ஒவ்வொரு ராசிக்குமே சில சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன நமக்கு ஒத்து வரும், எது நமக்கு ஒத்து வராது, என்ன செஞ்சால் நமக்கு நல்லது அப்படிங்கிற வரைக்கும் இந்த வார ராசி பலன்களில் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரும், என்ன பரிகாரங்கள் சொல்கிறோம், நடுவில் என்ன விஷயங்கள் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க, துளாராசி நேயர்களே, துளாராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வார ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் விசாக நட்சத்திரம் துளாராசி, சுவாதி நட்சத்திரம் துளாராசி, அதை கொண்டு சித்திரை நட்சத்திரம் துளாராசி எல்லாம் இருக்குது. அப்போ இந்த துளாராசி அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இவங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், ஓரளவுக்கு நமக்கு நல்லா இருக்குமா? இப்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிந்த வரையில் சார் எல்லாருமே சொல்கிறாங்க துளாராசிக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஆஹா இருக்குது, ஓஹோன்னு இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே சார் இருக்கேன், ஏன் சார் எனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுய ஜாதகம்னு நமக்கு ஒன்று இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு வேலை இல்லாமல் கூட நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார், கடனால் நிறையா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு எனக்கு வேலை கிடச்சிருக்கு, ஆனால் அந்த வேலை எனக்கு அந்தளவுக்கு சம்பளமோ மற்ற விஷயமோ எனக்கு திருப்தி படலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சில கிரக அமைப்புகள், தசாபுக்திகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சில பலன்கள்னு பார்க்கும்போது வேலை பளு அதிகரிக்கும், வேலை பணி சுமை அதிகரிக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். சம்பள உயர்வு சில பேருக்கு எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆவணி மாதத்தில் கிடைக்கும், புரட்டாசி போக சில பேருக்கு ஐப்பசி மாதத்துலலாம் வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்த்திங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் சேர்க்கை உண்டு. புதுசாக வாடிக்கையாளர்கள்லாம் சேர்றது, புதுசாக சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணுறது, நிறைய அந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அம்சங்கள்லாம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் நல்ல முறையில் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து எதிர்ப்புகள் சில விஷயங்கள் வரும். சில குடும்ப உறுப்பினர்கள் என்ன, நீ பண்ணுறது சரியில்லை, நீ ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகளை அதிகம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் சில பேர். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவான விஷயம் வருமானம் அதிகரிக்கும், நெகட்டிவான விஷயம் கருத்து வேறுபாடுகள் நிறையா வரும். எதெல்லாம் கருத்து வேறுபாடுகள் வரும், கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடுகள் வரும். வேலை விஷயத்தில் சில நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கும் மேனேஜருக்கும் ஆகாது. ஏதாவது ஒரு நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஏதாவது ஒரு உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும். எப்படி வேணாலும் சொல்லலாம், ஆனால் அது ஏற்படும்ங்கிறது இந்த வாரத்தில் இருக்குது. சின்ன சின்ன சண்டைகள் பெரிய சண்டையில் போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் உண்டு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குங்கும அர்ச்சனை பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு. வெள்ளிக்கிழமையில்
ஏன் அந்த கருத்து வேறுபாடுகள்ங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோன்னா, சிறிய கோபம் கூட பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ கூட நம்ம சமீபத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம ஒன்று பார்த்தோம். ஏதோ ஒரு பார்ல பார்த்திங்கன்னா சண்டை பிரச்சனை, இதனால் ஒருத்தனை கொலை பண்ணி பார்க்குறோமா இல்லையா? சமூக வலைதளத்தில் இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தால் நம்ம ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாச்சா இல்லையா? அந்த மாதிரி கருத்து வேறு நமக்கு நேரம் சரியா இல்லையா, நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். அதுக்காக நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம துளாராசி அப்படின்னும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், துளாராசிக்கு பார்த்திங்கன்னா திருமண பேச்சு சில பேருக்கு தாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு சீக்கிரமாக முடியும், சில பேருக்கு காலதாமதமாகும். சொல்கிறேங்க, இதோ பார்த்து சொல்கிறேன், என்ன ஏதுங்கிறத சொல்கிறேன். சில பேர் என்ன சொல்லிவிடுவாங்க, எனக்கு ஜாதகம் சரியா இல்லை, வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி விட்டுருவாங்க. சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சொத்து வாங்கும் வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தில் சிறிய சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடுவீங்க. அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட கலர் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி. குலதெய்வம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் புறக்கணித்தால், சரியான வழிபாடு செய்யலை அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக திருமண தடையும் புத்திர தடையும் அதிகமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா, இந்த துளாராசியில் பார்த்திங்கன்னா இந்த வாரத்திற்கு அப்படின்னு சொன்னால் கடன் சுமைகள் கொஞ்சம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவ மாணவிகள் படிப்பில் அலட்சியம் காட்டாமல் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து நிறையா படிக்கணும். விவாகரத்து தொடர்பான சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சாதகமாக சில விஷயங்கள் முடியும். சொத்து தொடர்பான சில விஷயங்கள் தள்ளுபடியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. துளாராசிக்காரர்கள் சில பேர் புதிய சொத்து பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த துளாராசி அப்படின்னு சொல்லும்போது சித்திரை நட்சத்திரம் துளாராசி மட்டும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சுவாதி நட்சத்திரம் துளாராசி கடன் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது, சரியாயிடும். அதே போல் அடுத்ததாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த விசாக நட்சத்திரம் துளாராசி அப்படியே கொஞ்சம் நார்மலாக போயின்னு இருக்கு, நம்பிக்கையோடு போயின்னு இருக்கு. கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுத்து போகிறீங்க, நல்லதே நடக்கும். விட்டு கொடுத்து போனவர்கள் கெட்டு போவதில்லை. கொஞ்சம் சரியான சூழ்நிலையில் போயின்னு இருக்கும். சுபம். இதுவரை நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான பொது பலன்கள். பொது பலன்கள் என்றால் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கும், இந்தந்த மாதிரிலாம் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதிலேயே சில பேருக்கு 100% கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன விஷயம் நிஜமாக நான் சொல்கிறேன், சாமி நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. 100%. சில பேர் 80% எனக்கு சரியாக இருந்தது சாமி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பாது பழிக்கும் பாது சரியில்லாமல் இருக்குது. ஏன்னா நான் சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இப்படியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வரும். பொதுவான ஜாதகத்தில் பொது ராசி பலன்கள். சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சுய ஜாதகம்னா என்ன? ஜென்ம ஜாதகம், ஜென்ம ராசியில் ஜென்ம ஜாதகம்னு உண்டு, சுய ஜாதகம்னு உண்டு. பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் வச்சு கணிச்சிருப்பாங்க. என்ன லக்னம், இந்த லக்னத்தை வைத்தே 12, இப்போ நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த லக்னத்தை வச்சு 12 ராசிக்கு எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் உங்கள் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும், மிக தெளிவாக சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும். ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுங்க, ஒரு நார்மல் கால் பண்ணி பேசுங்க. வெளிநாட்டில் இருக்கீங்களா, ஒரு கூகுள் மீட்டில் கூட நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி, உங்களுக்கான ஒரு அரை மணி நேரம், உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி, நான் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் சார், எனக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான கேள்வி பதிலை நீங்கள் கேட்டு அதற்கான விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சுன்னு அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ன கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடலாம், கிரகங்கள் ஒரு விஷயத்தை மறக்காது. சொல்கிறாங்க இல்லையா, வாழ்க்கைங்கிறது வட்டம், கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான்னு சொல்லி. உண்மைதான், அதெல்லாம் பொய் கிடையாது. அது வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை எப்படி சொல்கிறோம்? காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? காலச்சக்கரம். ஒரே மாதிரி சுற்றாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போதுமே ஏற்றம் இறக்கம்ங்கிறது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிறது சொல்கிறது. ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சால் நல்லது, பெருசாக வர்றது சிறுசாக போகும். அதுக்காக தான் சில இடங்களில் நம்ம தேடி போய், தெரியாத கோவிலுக்கு கூட எதுக்கு தேடி போய் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். இதெல்லாம் செய்தால் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும். அப்படிங்கிறதுனால டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால், இந்த வார ராசி பலன்கள் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். ஜாதகம் பார்க்கறது, எண் கணிதம் பார்க்கறது,
கைரேகை பார்க்கறது, ராசி கற்கள் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது எல்லாமே உண்டு. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். சுபம். வாழ்க வளமுடன்.